நம்ம போன வீடியோவில் தாகேஷ் லேனே பற்றி நம்ம பார்த்தோம். அதில் மொத்தம் 6 எழுத்துக்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது பெத், கீமல், தாலத். இந்த 3 எழுத்தையும் சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறகு காஃப், பே, தாவ். இந்த 3 எழுத்தையும் நம்ம பார்த்தோம். இதை சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெஃபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெகாட், கெஃபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த 6 எழுத்துக்களில் புள்ளி வந்தால் எப்படி உச்சரிக்கணும், அதாவது தாகேஷ் வந்தால் எப்படி உச்சரிக்கணும், தாகேஷ் இல்லாட்டி எப்படி உச்சரிக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கட்டுரல்ஸ் ஆல்ஃபபெட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹீப்ருவில் மொத்தம் 22 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 22 எழுத்தில் 5 சோஃபித் பார்த்தோம். அதுக்கு பிறகு 6 தாகேஷ் லேனே அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம கட்டுரல்ஸ் ஆல்ஃபபெட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கட்டுரல்ஸ் ஆல்ஃபபெட் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த ஆல்ஃபபெட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். கட்டுரல் ஆல்ஃபபெட்ஸில் மொத்தம் 5 ஆல்ஃபபெட் வரும். 5 ஆல்ஃபபெட் கட்டுரல் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தாகேஷ் வராது. அதில் தாகேஷ் என்ன செய்யாது, வராது. இந்த கட்டுரல் ஆல்ஃபபெட்ஸில் இந்த 5 ஆல்ஃபபெட் என்ன அப்படின்னா, முதல் ஆல்ஃபபெட் ஆலஃப், அதுக்கு பிறகு ஹே, அதுக்கு பிறகு ஹேத், அது பிறகு ஆயின், அது பிறகு ரேஷ். இந்த 5 ஆல்ஃபபெட்டு தான் கட்டுரல் ஆல்ஃபபெட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள தாகேஷ் வராது. தாகேஷ் என்ன செய்யாது, வராது. இந்த தாகேஷ் 2 பிரிவாக நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று தாகேஷ் லேனே, அடுத்து தாகேஷ் ஃபோர்டே. இந்த தாகேஷ் லேனே, தாகேஷ் ஃபோர்டேல இந்த கட்டுரல் ஆல்ஃபபெட்ஸ் என்ன செய்யாது, வராது. கட்டுரல் ஆல்ஃபபெட்ஸ் இந்த 5 தான். ஆலஃப், ஹே, ஹேத், ஆயின், அப்புறம் ரேஷ். இந்த 5 ஆல்ஃபபெட்டில் தாகேஷ் லேனே, தாகேஷ் ஃபோர்டே என்ன செய்யாது, வராது. இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு ரிவிஷனாக காமிக்க போகிறேன். 22 ஹீப்ரு ஆல்ஃபபெட்டில் ஒரு 5 ஆல்ஃபபெட் நம்ம சோஃபித்தா பார்த்தோம். 6 ஆல்ஃபபெட் நம்ம தாகேஷ் லேனேவை பார்த்துருக்குறோம். இப்போது 5 ஆல்ஃபபெட் கட்டுரல் ஆல்ஃபபெட்ஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தாகேஷ் ஃபோர்டே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் சொல்லி இதைத்தான் இந்த 5 புத்தகத்தை தான் என்ன சொல்லுவாங்க, தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க, தோரா. தோரா அப்படின்னு சொன்னால் மோசஸ்னால் எழுதப்பட்ட அந்த 5 ஆகமத்தை தான் என்ன சொல்லுவாங்க, தோரா. தோரா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இன்ஸ்ட்ரக்ஷன், நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் தோரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த தோரால மொத்தம் 5 புஸ்தகங்கள் வரும். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். அது ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர், டியூட்ரோனோமி. இந்த பெயர்களுக்கும் எப்ரே மொழியில் உள்ள பெயர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் என்ன செய்து இருக்குது. ஆதியாகமத்துக்கு எப்ரே மொழியில் பெரஷித் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரஷித். பெரஷித் அப்படின்னா ஆதியாகமம், ஜெனிசிஸ். அடுத்தது யாத்திரை ஆகமத்துக்கு எப்ரே மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷெமோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெமோத். நம்ம ஒவ்வொரு இதாக நம்ம பார்த்து அதனுடைய அர்த்தங்களும் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அடுத்தது லேவியர் ஆகமத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாய்க்ரா. வாய்க்ரா. வாய்க்ரா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம தமிழில் லேவியர் ஆகமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எண்ணாகமத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பே மித்பார். பே மித்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பே மித்பார் அப்படிங்கிறத நம்ம தமிழ் என்ன சொல்கிறோம், எண்ணாகமம் அப்படின்னு சொல்கிறோம். உபாகமத்துக்கு எப்ரே மொழியில் தவாரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவாரிம். தவாரிம் அப்படின்னு சொன்னால் உபாகமம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி இந்த 5 புத்தகத்துக்கும் எப்ரே மொழியில் பெரஷித், ஷெமோத், வாய்க்ரா, பே மித்பார், அப்புறம் தெவாரிம், இந்த 5 புஸ்தகங்கள் சேர்ந்தது தான் என்னது, தோரா. அது என்ன சொல்லுவாங்க, தோரா. பெரஷித்னா அதுக்கு அர்த்தம் என்ன,
பெரஷித் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஆதியிலே, இன் த பிகினிங் அப்படின்னு சொல்லி வரும். பெரஷித் அப்படின்னா ஆதியிலே. அடுத்தது ஷெமோத். ஷெமோத் அப்படின்னா பெயர்கள். ஷேம் அப்படின்னா பெயர், ஷெமோத் அப்படின்னா பெயர்கள். பெரஷித் அப்படின்னா ஆதியிலே, ஷெமோத் அப்படின்னா பெயர்கள். பாருங்க, நம்ம வச்சிருக்க பெயருக்கும் அதுக்கும் அந்த எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு பாருங்க. அடுத்தது லேவியர் அகமத்துக்கு ஹீப்ருல வாய்க்ரா. வாய்க்ரா அப்படின்னு சொன்னா அண்ட் ஹீ கால்ட், அவர் அழைத்தார் அப்படின்னு சொல்லி வரும். மற்றும் அவர் அழைத்தார், அண்ட் ஹீ கால்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பெரஷித்னா இன் த பிகினிங், ஆதியிலே. ஷெமோத் அப்படின்னா பெயர்கள், நேம்ஸ். வாய்க்ரா அப்படின்னு சொன்னா அண்ட் ஹீ கால், மற்றும் அவர் அழைத்தார் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது என்னாகமத்துக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பே மித்பார். பே மித்பார் அப்படின்னா வனாந்தரத்தில், இன் த வில்டர்னஸ், வனாந்தரத்தில் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் பே மித்பார். அடுத்தது கடைசியில் உபாகமத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்லணும்? தவாரிம். தவாரிம் அப்படின்னா வார்த்தைகள், வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி வரும். தவார் அப்படின்னா வார்த்தை, தவாரிம் அப்படின்னா வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதனுடைய இந்த தோராவுடைய பெயர்கள் எல்லாம் பாருங்க. ஒன்று ஆதியிலே, அதுக்கு பிறகு பெயர்கள், மற்றும் அவர் அழைத்தார், வனாந்தரத்தில், அப்புறம் வார்த்தைகள். இதை நீங்கள் அப்படி கோர்வை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்ன வரும்? ஆதியிலே பெயர்களை அவர் வனாந்தரத்தில் அழைத்தார், அழைத்து என்ன செய்தாராம்? வார்த்தைகளை கொடுத்தார். வனாந்தரத்தில் தான் அவங்களுக்கு 10 கட்டளை பிரமாணம் கிடைக்குது. மோசே மூலமாக கர்த்தர் 10 கட்டளைகளை அவங்களுக்கு கொடுத்த வனாந்தரத்தில் கொடுக்கிறார். ஸோ ஆதியிலே பெயர்களை அவர் அழைத்தார், வனாந்தரத்தில் வார்த்தைகளை என்ன செய்தார்? கொடுக்கிறார். ஸோ இதுதான் தோராக்குள்ள இருக்கக்கூடிய 5 பெயர்கள். இந்த தோராக்கும் டீகோடிங் இருக்குது. அதை நம்ம இதை முடியும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான டீகோடிங் தோராக்குள்ளது. அதை கண்டிப்பாக நம்ம இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். டோன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம தாகேஷ் ஃபோர்டே பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தாகேஷ் ஃபோர்டே. தாகேஷ் ஃபோர்டேல என்ன காரியம் இருக்குது? தாகேஷ் ஃபோர்டே அப்படின்னு வரும்போது அது கட்டுரல் அல்பபெட்ஸை தவிர மிச்ச எல்லா அல்பபெட்லையும் இந்த தாகேஷ் ஃபோர்டே அப்ளிகபிள் ஆகும். கட்டுரல் அல்பபெட்ஸ் எதெல்லாம்? அலஃப், ஹே, ஹெத், ஆயின், ரேஷ். இந்த 5 அல்பபெட்டை தவிர மிச்ச எல்லா அல்பபெட்லையும் தாகேஷ் ஃபோர்டே வந்து அப்ளிகபிள் ஆகும். அது தாகேஷ் ஃபோர்டே வரும். அதில் தாகேஷ் ஃபோர்டேயும் ஒரு எழுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான், ஒரு அல்பபெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. தாகேஷ் ஹீப்ருல தாகேஷ் அப்படின்னா டாட். நிறைய புள்ளிகள் அப்படின்னா தாகேஷிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாகேஷிம். இப்போ ஒரு எழுத்து எடுத்துக்கிடுங்க. இந்த தாகேஷ் ஃபோர்டேல ஒரு விசேஷம் என்னன்னா, எழுத்துக்களுக்குள்ள ஒரு புள்ளி வரும்போது அதை 2 தடவை உச்சரிக்கணும். டபுளிங் சவுண்டு வரும். அந்த எழுத்து வந்து 2 தடவை உச்சரிக்க வேண்டியிருக்கும். தாகேஷ் லேனில் அப்படி கிடையாது. தாகேஷ் லேனில் 6 எழுத்துல மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் தாகேஷ் ஃபோர்டேல கட்டுரல் அல்பபெட்ஸை தவிர மிச்ச எல்லா அல்பபெட்லையும் அது அப்ளிகபிள் ஆகும். இந்த தாகேஷ் லேனைக்கும் தாகேஷ் ஃபோர்டேக்குள்ள வித்தியாசம் என்ன? தாகேஷ் லேனில் புள்ளி வந்தால் ஸ்ட்ராங்காக உச்சரிக்கணும், புள்ளி இல்லாட்டி சாஃப்டாக உச்சரிக்கணும். ஆனால் தாகேஷ் ஃபோர்டே வரும்போது அதில் புள்ளி வரும்போது அந்த ஆல்பபெட்டை டபுளாக உச்சரிக்கணும். எப்படிங்கிற உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ஷின் இருக்குது. ஷின்னுக்குள்ள ஒரு புள்ளி வச்சா, உள்ள ஷின்னுக்கு உள்ள புள்ளி இருந்தால் அது எப்படி உச்சரிக்கணும்? ஷின்னை எப்படி உச்சரிப்பீங்க? ஷ. அதனுடைய ஒரு உச்சரிப்பு என்னது? ஷின் அப்படின்னா அது எப்படி உச்சரிக்கணும்? ஷ. அதுதான் அதனுடைய சவுண்ட். ஆனால் ஷின்னுக்குள்ள புள்ளி வந்துட்டுனா அதை இஷ்
ஷ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். இஷ அதை சீக்கிரமாக உச்சரிப்பாங்க. ஷ இஷ அப்படின்னு சொல்லி உச்சரிப்பாங்க. ஆனால் மெதுவாக நான் சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும். இஷ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். அதே இது மெம்முக்குள்ள புள்ளி வந்ததுன்னு வைங்க. மெம்முக்குள்ள புள்ளி வந்தால் எப்படி உச்சரிப்பீங்க? இம்ம இம்ம. அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக உச்சரிக்கணும். ம அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். ஸோ இப்படி தான் அந்த எழுத்துக்களுக்குள்ள புள்ளி வந்தால் நம்ம என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். டபுளிங் சவுண்ட் என்ன செய்யும்? வரும். அடுத்தது யோதுக்குள்ள புள்ளி வச்சிங்கன்னா யோதுனுடைய சவுண்ட் என்னது? ஒய். அதாவது யங்கிற சவுண்ட் வரும். அப்போ டபுளிங் சவுண்டில் எப்படி வரும்? இய இய அப்படின்னு சொல்லி சவுண்ட் வரும். ஒரு எழுத்துக்குள்ள புள்ளி வந்தால் அதை டபுளிங் சவுண்டாக என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். அதே மாதிரி லேமடுக்குள்ள புள்ளி வந்ததுன்னு வைங்க. அப்போ எப்படி உச்சரிப்பீங்க? கொஞ்சம் உச்சரித்து பாருங்க. கரெக்ட் தான். இல்ல 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 இல்ல. இந்த இல்லு வந்து கொஞ்சமாக உச்சரிக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். அடுத்தது சாமைக்கு எடுத்துக்கிடுங்க. சாமைக்குள்ள புள்ளி வச்சா எப்படி உச்சரிப்பீங்க? சாமைக்குடைய உச்சரிப்பு என்னது? ச வரும். சரிகம பதனி ச வரும். அந்த ச வரும். அந்த சக்குள்ள புள்ளி வந்தா எப்படி உச்சரிப்பீங்க? இஸ். அதாவது ச. அந்த இஸ்ங்கிற அந்த இஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடணும். ஸோ இப்படி தான் அந்த டபுளிங் சவுண்ட் என்ன செய்யும்? வரும். டபுளிங் சவுண்ட். இப்போ இதனுடைய உதாரணங்களை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். முதல் உதாரணம் இதில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் உதாரணத்தை பாருங்க. முதல்ல ஹே இருக்குது, அப்புறம் ஷின் இருக்குது. ஷின்னுக்குள்ள புள்ளி இருக்கு பாருங்க. ஷின்னுக்குள்ள என்ன இருக்குது? புள்ளி. அப்புறம் மெம், அப்புறம் திரும்பவும் ஷின் இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாஷ் ஷமேஷ். ஹாஷ் ஷமேஷ். ஹாஷ் இஷ்ன்னு வருது பாருங்க. ஹாஷ் ஷமேஷ். அதை நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஹாஷ் ஷமேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த இஷ்ங்கிற வார்த்தை வந்து அது அப்படியே ரொம்ப மைல்டாக என்ன செய்யும்? வரும். ஹாஷ் ஷமேஷ். ஹாஷ் ஷமேஷ் அப்படின்னா சூரியன். த சன். SUN சன். சூரியன் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி ரெண்டாவது உதாரணத்தை பார்க்கலாம். ரெண்டாவது உதாரணம் வந்து முதல்ல ஹே இருக்குது, அப்புறம் ஷின் இருக்குது. ஷின்னுக்குள்ள என்ன இருக்குது பாருங்க? புள்ளி இருக்குது. அப்புறம் மெம் இருக்குது, யோது இருக்குது, மெம் சோஃபித் இருக்குது. இது என்னது? ஹாஷ் ஷமாயிம். ஹாஷ். ஓகே, அந்த இஷ் வரணும். ஹாஷ் ஷமாயிம். ஹாஷ் ஷமாயிம் அப்படின்னா பரலோகம், வானம், வானங்கள். த ஹெவன்ஸ். ஹாஷ் ஷமாயிம். ஹாஷ் ஷமேஷ், ஹாஷ் ஷமாயிம். மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க. முதல்ல ஹே இருக்குது, அப்புறம் மெம்முக்குள்ள புள்ளி இருக்குது, அப்புறம் லேமட், அப்புறம் காஃப் சோஃபித் இருக்குது. இது எப்படி உச்சரிப்பீங்க? மெம்முக்குள்ள புள்ளி வச்சதுனால இம்மா அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ இதை உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கணும்? ஹாம் மலேக். ஹாம் இம்ம வருது பாருங்க. ஹாம் ஹாம் மலேக். அதை நீங்கள் சேர்த்து நீங்கள் சொல்லும் போது ஹாம் மலேக் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஹாம் மலேக் அப்படின்னா ராஜா, த கிங். ஹாம் மலேக். அந்த இம்மா அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு என்ன செய்யும்? வரும். டபுளிங் சவுண்ட் வரும். இப்படி தான் அதை உச்சரிக்கணும். அதுதான் தாகேஷ் ஃபோர்டே. அடுத்து நாலாவது உதாரணத்தை பாருங்க. முதல்ல தாவு இருக்குது, அதுக்கு பிறகு பே இருக்குது, அப்புறம் லேமடுக்குள்ள புள்ளி இருக்குது, அப்புறம் கடைசியில் ஹே இருக்குது. இப்போ பேக்குள்ள புள்ளி இருக்குதா? இல்லை. அப்போ இது எப்படி உச்சரிப்பீங்க? எஃப் சவுண்ட் வரணும். அப்போ இது உச்சரிக்கும் போது டெஃபில்லா, டெஃபில், ஃபில், அந்த ஃபில் அப்படின்னு சொல்லி அந்த இல்லு வரணும். இல்லா, அந்த லேமடுக்குள்ள புள்ளி இருக்கிறதுனால டபுளிங் சவுண்ட் வரும். டெஃபில்லா, டெஃபில்லா. டெஃபில்லா அப்படின்னா ஜெபம், பிரேயர். டெஃபில்லா அப்படின்னா பிரேயர், ஜெபம். அந்த லேமடுக்குள்ள புள்ளி இருக்கிறதுனால இல்லை. அதாவது ஃபேக்கு கீழே புள்ளி இருக்குது. இது ஃபி. ஃபில்லா, டெஃபில்லா, டெஃபில்லா அப்படின்னு சொல்லி வரும். டெஃபில்லா அப்படின்னா ஜெபம். ஸோ இப்படி
தாகேஷ் ஃபோர்டே எல்லாத்துலேயும் வரலாம், ஆனால் கட்டுரல்ஸில் மட்டும் என்ன செய்யாது, வராது. கட்டுரல்ஸில் அல்ஃபபெட் எதெல்லாம்? அலஃப், ஹே, ஹேத், ஆயின், அடுத்தது ரேஷ். இந்த 5 அல்ஃபபெட்டை தவிர மிச்ச எல்லா அல்ஃபபெட்லையும் இந்த தாகேஷ் ஃபோர்டே அப்ளிகபிள் ஆகும். அடுத்த உதாரணத்தை நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹேத்து. அடுத்தது யோதுக்கு உள்ள என்ன இருக்குது, புள்ளி இருக்குது. யோதுக்குள்ள புள்ளி இருக்குது. கடைசியில் 3வது எழுத்து வந்து ஹே. இப்போ இந்த யோதுக்குள்ள புள்ளி இருக்கிறதுனால அதை எப்படி உச்சரிப்பீங்க? ஈயா, ஈய, ஈய. அப்போ இதில் எப்படி வரும்? கா, ஃபர்ஸ்ட் எழுத்து ஹா, ஹாய் யா, ஹாய் யா. யோதுக்குள்ள புள்ளி வர்றதுனால அது ஈயா அப்படின்னு சொல்லி வரும். ஹாயா, ஹாயா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து மரித்தவன் பிழைத்தான், ரிவைவ்டு அப்படின்னு சொல்லி வரும். மரித்தவன் பிழைத்தான், ரிவைவ்டு. இந்த வார்த்தைக்கு தான் நிறைய இடத்துல எழுப்புதல் அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழில் இருக்குது. ஹாயா, ஹாயா அப்படின்னு சொன்னால் அந்த யோது வந்து 2 சவுண்ட் வருது. ஈயா, காய், காய் அப்படின்னு சொல்லி இந்த ஈ வருது பாருங்க. ஹாயா அப்படிங்கிற சவுண்ட் வரும். இந்த தாகேஷ் ஃபோர்டே இது வந்து டபுளிங் சவுண்ட் என்ன செய்யும், கொடுக்கும். அடுத்தது கடைசி ஒரு எக்ஸாம்பிள் உங்க மத்தியில் வைக்க போறேன். முதல் எழுத்து வந்து காஃப். அதுக்கு பிறகு சாமிக். சாமிக்குள்ள என்ன இருக்குது, புல் இருக்குது. இது எப்படி உச்சரிப்பீங்க? கிஸ்ஸே, கிஸ்ஸே, கிஸ்ஸே அப்படின்னா சிங்காசனம். கிஸ்ஸே, கிஸ், அந்த இஸ் வருது பாருங்க. சாமிக்குள்ள புள்ளி வந்தால் டபுளிங் சவுண்ட் வரும். இஸ், கிஸ்ஸே, கிஸ்ஸே அப்படின்னு சொன்னால் சிங்காசனம். ஸோ இப்படி தாகேஷ் ஃபோர்டேல இப்படி உதாரணங்கள் என்ன செய்து இருக்குது. இப்போ நம்ம தோராவை பற்றின டீகோடிங் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். தோரால மொத்தம் 5 புஸ்தகங்கள் இருக்குது. எதெல்லாம்? பெரஷித், ஷெமோத், வாய்க்ரா, பேமித்பார், அப்புறம் தவாரிம். இந்த 5 புஸ்தகங்கள் சேர்ந்தது தான் என்னது? தோரா. இந்த தோரா வந்து மொத்தம் 4 எழுத்துக்கள் இருக்குது இந்த தோரால. முதல்ல தாவ், அதுக்கு பிறகு வாவ், ரேஷ், கடைசியில் ஹே. இப்போ இந்த தோராக்குள்ள இந்த அல்பபெட்டுக்கு ஒவ்வொரு அல்பபெட்டுக்கு ஒரு அர்த்தம் உண்டுல்ல, அந்த அர்த்தத்தை நம்ம போடலாம். ஹேனா என்னது? பாரு. ஓகே, ஹேனா என்னது? பார். ரேஷ்னா என்னது? தலை. நமக்கு தலை யாரு? மேசியா தான் நம்மளுக்கு யாரு? தலை. மேசியா தான் நம்மளுக்கு தலை. அடுத்தது வாவ். வாவ்னா என்னது? ஆணி. வாவ்னா என்னது? ஆணி. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து தாவ். தாவ்னா என்னது? சிலுவை, கிராஸ். கிராஸ். இப்போ இதில் 4 அர்த்தங்கள் வந்துட்டு. ஒன்று கிராஸ் இருக்குது, அடுத்தது நேல் இருக்குது, அடுத்தது ரேஷ் இருக்குது, அது பிறகு ஹே, பார். இந்த 4 எழுத்துக்கும் 4 அர்த்தங்கள் இருக்குது. இந்த அர்த்தங்களை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? கோர்க்க போகிறோம். கிராஸ் என்னது? சிலுவை. சிலுவையில் ஆணியினால் அடிக்கப்பட்ட மேசியாவை என்ன செய்யுங்க? பாருங்க. தோரான்னு அதுக்கு அர்த்தம் என்னது? Behold the Messiah who is nailed on the cross. Behold the Messiah who is nailed on the cross. சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பவுல் சொல்றார் பாருங்க, வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரேயன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பாருங்க, வேதம் சொல்லுது, சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை தவிர நீங்க ஒண்ணுமே அறிந்து கொள்ள வேண்டாம். தோரா அப்படிங்கிற வார்த்தையில நீங்க அதை பார்க்கலாம். யெகோஷுவா சொன்னார்ல பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாருங்க, கர்த்தர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
வேத வாக்கியங்கள் என்னது? தோராவை என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்ப தோரா யாரை குறித்து சாட்சி சொல்லும்? மேசியாவை குறித்து தான் சாட்சி சொல்லும். பாருங்க, தோராங்கிற வார்த்தையே நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்குது. ரட்சிப்பின் காரியத்தை வெளிப்படுத்தி காமிக்குது. மேசியா எப்படி சிலுவையில் அடிக்கப்படுவார்? சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை பாருங்க, தலையை பாருங்க. நமக்கு தலை யாரு? யெகோஷுவா தான் நம்மளுக்கு தலை. சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை பாருங்கள். ஆங்கிலத்தை சொன்னீங்கன்னா, behold the Messiah who is nailed on the cross, behold the Yehoshua who is nailed on the cross. பாருங்க, இவ்வளவு அருமையான ஒரு டீகோடிங் இதில் இருக்குது. எந்த டீகோடிங் பண்ணாலும் அதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வசனம் இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் நம்ம ஒரு பேசிக் லெவல்குள்ளது நம்ம பார்த்துருக்குறோம். ஹீப்ரூல மொத்தம் 22 அல்பபெட் பார்த்துருக்குறோம். அதில் ஒரு 5 எழுத்து சோஃபிதா பார்த்துருக்குறோம். அப்புறம் ஒரு 6 எழுத்து தாகேஷ் லேனேயை பார்த்துருக்குறோம். அப்புறம் 5 எழுத்து கட்டுரல் அல்பபெட்ஸ் சொல்லி பார்த்துருக்குறோம். அதுக்கு பிறகு தாகேஷ் ஃபோர்டே பார்த்துருக்குறோம். இந்த தாகேஷ் ஃபோர்டே எந்தெந்த அல்பபெட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும்? கட்ரல் அல்பபெட்ஸை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். தாகேஷ் லேனே வெறும் 6 அல்பபெட்டில் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்படி நம்ம பேசிக்காக தெரியக்கூடிய காரியங்களை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது தான் ரீடிங்க்கு தேவையான காரியங்கள். இன்னும் நிறைய இருக்குது. அதை ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்வோம்? நம்ம பார்த்துட்டு வருவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமானு தெரிஞ்சுன்னா ஒன்றும் ட்ரபிள் இல்லை. போக போக எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? புரிய வந்துடும். ஹவு டு ரீட், எப்படி நம்ம வாசிக்கணும். நிதானமாக வாசிங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ, எப்படி வாசிக்க தெரியுமோ, தப்போ ரைட்டோ நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. எபிரேய பைபிளை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. மூல வேதாகமத்தில் இருந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் உங்களுக்கு. பாருங்கள், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோமப்பா. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை குறித்து இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களையும் திறந்து தாரும். வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள, வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள தாவீது ஜெபித்தது போல கர்த்தாவே, வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள என் இருதய கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தானப்பா. அதே போல இந்த நாட்களில் வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள ஒவ்வொருத்தருடைய கண்களை திறந்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படட்டும், சரீர தேவைகள் சந்திக்கப்படட்டும். யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.